தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு மூவிஸ் அப்டேட்ஸும் மற்றும் சினிமா ஆக்டர்ஸை பற்றி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 17th தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் அவார்ட் கேரளாவில் நடந்துகிட்டு இருக்குங்க. இதில் அமரன் படத்துக்கு பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் டைரக்டர் உள்ளிட்ட 8 விருதுகள். இதை சிவகார்த்திகேயன் சொல்லியிருப்பாரு அந்த அவார்ட் ஷோவில். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அவார்ட். நான் இது செகண்ட் ரோவில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். முதல் முறையாக நான் வரும்போது தனுஷ் அவர்கள் கூட தான் வந்திருந்தேன். வா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்தார். இப்போ நான் முதல் ரோவில் உட்காந்துருக்கேன். இந்த அவார்டு என் கையில் இருக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களாகிய நீங்கள் தான் அதுக்கு காரணம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை முன்னிட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ திருமகள் மற்றும் பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி படத்தில் நடித்தவங்க தான் குட்டி சாரா. அப்போ குட்டியாக இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு 20 ஏஜ் ஆயிடுச்சு. ஜாரா அர்ஜுன் அவங்க பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் இப்போ கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க கிட்ட இன்டர்வியூஸ் எடுக்கிறப்போ இவ்வளோ அழகாக இருக்கீங்க, அவங்க பியூட்டியோட சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்குறப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் பெருசாக மேக்கப்லாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் இந்த மாதிரி இன்டர்வியூ வரப்போ நான் டச்சப் மட்டும் தான் பண்ணுவேன், மூவிஸில் மட்டும் தேவையான இடங்களுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி மேக்கப் என்ன வேணுமோ வேண்டிய மேக்கப்பை நான் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தமிழ் சினிமாலேயும் வர போகிறாங்க, ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, விஷாலுக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு இல்லையா, அதை தொடர்ந்து அவரும் பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ வெயிட் போட்டிருந்தாரு. இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் அவருக்கு இருந்துச்சு. இப்போது கம்பேக் கொடுக்குற மாதிரி திரும்பவும் ஒர்க் அவுட், ஜிம், ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தை ரொம்ப பழையபடி பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒர்க் அவுட்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வைரலாக போயிட்டுருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவில் அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி உடம்பை ஏற்றுறாங்க, இழைக்கிறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் இதை நார்மலாகவே பண்ணலாம், ஆனால் அவங்க ஜிம் போகிறாங்க இல்லையா, எல்லா இடத்துலையும் அவங்க ஜிம் போக முடியாது. அதனால அவங்க ஜிம் ட்ரைனரை கூட எப்பயுமே வச்சுப்பாங்களாங்க. பர்சனல் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மந்த்லி 50,000 ஆர் 1 lakh இந்த மாதிரி கூட கொடுப்பாங்களாம். அவங்க கூடயே இருப்பாங்களா, அவங்க என்ன சாப்பிடணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணும் முதற்கொண்டு எல்லாமே அவங்க தான் கைட் பண்ணுவாங்களாம். அவங்களோட கைடன்ஸில் தான் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மூவிக்காக டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாங்களாம். அதை தொடர்ந்து விஷால் சார் பார்த்தீங்கன்னா பழையபடி கம்பேக் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ரம்பா மேம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சினிமாவை விட்டு போயிருந்தாங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன். அவர் எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணாலும் அதில் பாதி அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரமத்துக்கும் இல்லாத குழந்தைகளுக்கான படிப்பு செலவையும் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இவங்க ரீசெண்டாக டான்ஸ் ஜோடி டான்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக இருந்தாங்க. அதை தொடர்ந்து இவங்க இப்போது மூவிஸில் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகே சார் அவர் ரேஸில் என்னதான் பிஸியாக இருந்தாலும் அவரோட ஒய்ஃப் சாலினி மேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவார்ட் ஷோவில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காக வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த நிறைய ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, உங்கள் பசங்கள்லாம் எப்படி உங்கள் மூவிஸ்லாம் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்குறப்போ, என் பசங்க என்னோட மூவி ஒன்று கூட முழுசாக பார்த்ததில்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரோ அலைப்பாயுதே மூவி நாங்கள் பார்த்தோம், உங்கள் அம்மா நல்லா நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறத வச்சு நம்ம எல்லோரும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க 2 பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னுமே என் கூட அவங்க 2 பேர் சேர்ந்து மூவி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நானி படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த படம் August 21 ரிலீஸ் ஆக போகுதுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இசையமைப்பாளர் அனிருத் அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட வரவேற்பு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ரசிகர் மத்தியில். எந்த அளவுக்கு இது பட்ஜெட்டை கலெக்ட் பண்ண போகிறதுங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸில் ராதிகா சரத்குமார் பார்த்தீங்கன்னா தாய் கிழவிங்கிற படத்தில் ஒரு புதிய வேடம் விட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புறத்துலையும் சரி கிராமப்புறத்துலையும் சரி அதிகமான வரவேற்பு இருக்குங்க. அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உஸ்லம்பட்டியில் கடுக்காய்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராதிகா சரத்குமார் அவர்கள் பணத்தை வட்டிக்கு விட்டு அதை கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வேடத்தில் தான் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்காக இவங்க வெயிட் போட்டாங்களா இல்லை ஆல்ரெடி இருந்த வெயிட் தானா இல்லை இதுக்காக எதுவும் அடிஷ்னலாக எதுவும் ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்களா என்ன ஏதுங்கிறது இந்த படத்தை பற்றி இன்னும் முழுசாக தெரியல. படம் பார்த்தீங்க அப்படின்னா வருகிற February 27 தான் ரிலீஸ் ஆகுதுங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கான பேட்டியில் அவங்க என்ன மாதிரி ரிஸ்க் எடுத்தாங்க, எந்த மாதிரி படம் ஷூட் பண்ணாங்க, அண்ட் கிராமப்புறத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது போல செய்திகளை நம்ம தமிழ் வாயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.